செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. உங்க அப்பா வர்றாரு, தரகம் குடும்பம் விவகாரத்தெல்லாம் எடுத்து பேசுறாங்க. என்னப்பா முகத்தையே காணவனுக்கு? அது இங்க வேலை செய்யற பையன் கொஞ்சம் கூச்சப்பட்ட பையன். ஓஹோ, அதுக்காக முகத்தையே பெரியவங்க முன்னாடி மரியாதையா போறான். அப்படியா? சரி, நல்ல நேரம் புறப்படலையா நீ? புறப்பட்டப்பா. இந்த பாரு, இந்த வருஷம் பரீட்சையை முடிச்சிட்டு நேர ஊருக்கு வந்து எல்லா காரியத்தையும் நீதான் பாத்துக்கணும். எனக்கு கொஞ்சம் பொறுப்பு குறையும். கடைசி காலத்திலயாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறேன்பா. சரிப்பா. எனக்கு கூட கிராமம் ரொம்ப பிடிச்சு போச்சு. மணிக்கம் பாத்தியா, பட்டணத்துல படிச்சவன் பட்டிக்காடு பிடிக்குதோ பிடிக்கலையோன்னு சந்தேகப்பட்டேன். அவனே பிடிக்குது. பட்டிக்காடு ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. ஆமா ஆமா, பச்சை குழு குழு குழுன்னு ஐஸ் கட்டி மாதிரி இருக்குல்ல, அதனாலதான் உனக்கு பிடிக்குது. நான் புறப்படுறப்பா. அது சரி, இந்தாப்பா புறப்படுற. சரி, ரோடு சரியில்லை, ஒரு மாதிரியா இருந்தா காரை நிறுத்தி பார்த்துட்டு போ. காரை நிறுத்தி பார்க்காம போக எனக்கு மனசுதான் வருமா? மணிக்கா பாத்தியா, நான் கிழிச்ச கோட்டை தாண்டானா இவன் இல்ல என் மகன். தங்கனா தங்கையா, சீக்கிரமா வழியணும். ஐயா கிட்ட ஒரு சமாச்சாரம். என்ன சமாச்சாரம்? முக்கியமான சமாச்சாரம். சொல்ல. வழக்கமா நீங்க மறக்கிற மாதிரி இன்னைக்கு மறந்துடப்படாது. அட விஷயம் ஒண்ணும் இல்ல, கல்யாண விஷயமா நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவருக்கு பொறுக்கல. உங்க மிராசாருக்கு எப்ப கல்யாணம்னு கேக்குறவங்களுக்கு என்னால பதில் சொல்லவே முடியல. இதமா ஆமா ஆமா ஆமா, கேட்பாங்க. அதுல என் விஷயத்துல அடிக்கடி எல்லாரும் கேட்கத்தான் செய்வாங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன சும்மா இருக்க விட போல் இருக்கேன். அதுல நான் அன்னைக்கே சொன்னதானயா, அதுல எதுக்கு கல்யாணம்னு? அது சரிதான். சகல சம்பத்து இருந்தும் வீட்டுக்கு கரகலட்சுமின்னு ஒருத்தி இருக்க வேண்டாமா? வேணும். அதுல பையன் படிச்சுட்டு வந்துட்டான்னா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அவனுக்குன்னு வர்ற கிரகலட்சுமி தானே. அது அவனுக்குன்னு தானே ஆகும், நமக்குன்னு ஒண்ணு. ஆனா இந்த வயசுல எனக்கு யாரையா பொண்ணு கொடுப்பா? நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். 1000 பொண்ணு நான் முந்தி நீ முந்தி குதிச்சுக்கிட்டு ஓடி வராது. யாரா பைத்தியக்கார போய் 1000 பொண்ணு இருக்குயா? ஒரு பொண்ணா இருந்தா லட்டு மாதிரி இருக்க வேணாம். அது சரிதான். இப்பவே பொண்ணு பாருங்க, நான் புறப்பட்டு விடுறேன். புறப்படுறோம். ஆனா பணம் தானே, இந்த விஷயத்துக்காக எவ்வளவு வேணாலும் செலவழிக்க நாங்க தயார். சரிதானேஜமா? ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய ஆள் இங்க வந்து யாவுத்துறவாங்க இல்ல. நம்ம தங்கம் இந்த காலத்து பையன். ஆமா, எவன் இல்லன்னு சொன்னா அவன் வந்து ஏதாவது அவன் என்ன பெரிய மனுஷன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பொடி பையன் என்ன சொல்றது? நீர் விஷயத்த கவனியா? என்ன நான் கவனிச்சுக்கிறோம். சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டு ஓடியா. நான் சொன்னேன்னு கூட்டு வாடா போய். செல்வம் 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 செல்வம். செல்வன்ற ஆள ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலையே. அது ஒண்ணும் இல்லைங்க, நல்லா வாழ்ந்த குடும்பம் நலிஞ்சு போச்சு. பறிபோன செல்வத்தை நினைச்சு அம்மா புலம்புறாங்க. மிராஸ் டாக்டர். என்ன சார், எப்படி இருக்கு? உங்க வைஃபுக்கு இருதயம் பலவீனமா இருக்கு. 6 மாசத்துக்கு பூரண ஓய்வு வேணும். 6 மாசமா? ஆமா, மறந்துடாதீங்க. உட்காருங்க. எல்லாரும் அமைதியை சாப்பிட்டு மரியாதை போன உட்காருங்க. எல்லாம் மனுஷங்க வந்துட்டாங்க, உட்காருங்க. ஐயா, என்னது விழுந்தெடுத்து ஓடியாருங்க? என்ன நடந்து வச்சு? ஏன் பாம்பு வந்துருக்கா? பாம்பு நானும் பயப்பட மாட்டோம், புரியும் அழிக்க மாட்டோம். வீட்டுக்குள்ள எப்படியா வந்தாங்க? கேட்டா அவங்களே உபயோகிக்கணும். கூட்டிட்டு வந்தவங்கள கேட்கணும். எவையா கூட்டிட்டு வந்தா? போய் பாருங்க, உங்க மகன் தான். ஆனா தங்க ஊத்தினா அதுக்காக செல்லையா குத்திக்கிறது? நசேஜமா கிரமத்தை நீங்களே பாருங்க. கூட்டிட்டு வந்த மாத்திரம் இல்லைங்க, அவங்களோட பஞ்சல் வருது. காரணம் போன நிறுத்துலையா? யோ மேஸ்திரி, எஜமா உடைய சவுக்க அப்படியா? தங்கம், நீ செய்யறது உனக்கே நியாயமா இருக்காடா? உனக்கே நியாயமா இருக்கா? இந்த அக்கிரமம் அடுக்குமாடா? தமிழர் திருநாள், பரணி எல்லாம் மகிழும் பொங்கல் திருநாள். இன்னைக்கு எல்லா மனிதர்களும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதா அக்கிரமம்? ஏன் எந்திரிச்சீங்க? உட்காருங்க, எல்லாம் சும்மா உட்காருங்க. கிடந்தவங்களை இப்படி நடுவீட்டுல வச்சு கோட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இது அடுக்குமாடா? இது அடுக்குமான்னு கேட்கிறேன். சந்து பொந்துல சாக்கடை ஓரத்துல துவண்டு கிடந்தவங்க எல்லாம் இன்னைக்கு துள்ளி எழுந்துட்டாங்கப்பா.
உயர்ந்த ஜாதியின் உரிமை பேசுறவங்களை பார்த்து உருவத்தை உயர்த்தி எங்களை அடைக்கால நீங்க யாருன்னு கேட்க தொடங்கிட்டாங்கப்பா, கேட்க தொடங்கிட்டாங்க. தங்கம், நியாயமா தாண்டா உன்ன கேட்கணும். தீண்டத்தகாதவர்களை, கீழ்ஜாதிக்காரன்களை நமக்கு சமமா உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறியே, இது ஆண்டவனுக்கே பொறுக்காதா? ஆண்டவனுக்கே பொறுக்காது. அக்கிரமத்துக்கு துணையா ஆண்டவனை அப்பா எடுக்கிறீங்க. எல்லா உயிருக்கும் தந்தைன்னு கடவுளை சொல்றாங்களே, அவருடைய படைப்புல கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிற பேதம் எப்படிப்பா இருக்க முடியும்? இதோ பாருங்க, இவரை கீழ் ஜாதிங்கிற காரணத்தினால இவருக்கு ஒரு கண்ணு தானா இருக்குது, இல்ல அவருக்கு 3 கண்ணு இருக்குதா? அந்த மேல் ஜாதிக்காரருக்கு 4 கை இருக்குதா? இந்த தீண்டத்தகாதவனுக்கு 1 கை இருக்குதா? என்னப்பா வித்தியாசம்? வேணும்னா ரத்தத்தை வேணாலும் பரீட்சை பண்ணி பாருங்கப்பா. பரீட்சை பண்ணி தாண்டா பாக்குறேன் என் பொறுமைய. இரும்பு போட்டியில கை வச்ச அன்னைக்கே உன்னை கழுத்தை முடிச்சு வெளியில தள்ளி இருந்தா நீ இந்த நிலைமைக்கு வந்திருப்பியா? திருட்டு நாயே. திருடுன ஊரார் வீட்டிலே அல்ல, என் வீட்டிலே திருடுன. ஆனந்தபுரிக்கு அனுமதி சீட்டு வாங்கவோ, ஆட்டம் பாட்டம் காசை கரியாக்கவோ அல்ல. உழைச்சு தேவாங்க போன இந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக திருடுன. பாருங்கப்பா, இவங்கள நல்லா பாருங்க. சேரு பூசண உடம்பாத்தான் நீங்க பாத்துருப்பீங்க. இன்னைக்கு பாருங்கப்பா, இன்னைக்கு பாருங்க. பணத்தை இரும்பு பெட்டியில இல்லப்பா, இதயத்துல வைக்கணும். மேஸ்திரி, கேட்டியா இந்த பைய பேசுறத? உருட்டுவானா? அவனை போய் கேக்குறீங்களா அந்த கேள்விய? இதோ இவங்களை கேளுங்க, நான் உருப்படுவனான்னு. நான் ஏன் அவங்கள கேட்கணும்? இந்த பஞ்ச பராரி நிறுத்துங்கப்பா. இந்த பஞ்ச பராரிங்கதான் நமது நஞ்ச புஞ்சையெல்லாம் பச்சை பசேலுன்னு மரகத காடாக்குறது. இவங்க வேர்வை முத்துக்கள் தான் நம்முடைய களஞ்சியத்துல நெல்மணியா கொட்டுறது. குட்டிச்சுவர்ல குடியிருந்துகிட்டு கூடகோபுரத்தை கட்டித்தரதும் இவங்கதான். சேற்றையும் கந்தலையும் தங்களுக்கு வச்சுக்கிட்டு சந்தனத்தையும் பட்டாடையும் நமக்கு தர்றதும் இவங்கதான். இவங்க கண்ணீர் தான்ப்பா நமது பன்னீரும் பழரசமும் ஆணி பொன்னும் அழகொளி முத்தும். இந்த பஞ்ச பராரங்க குளிர்ச்சியில விடுற பெருமூச்சு தான் மாடி விட்டு சீமான்கள் மேலே விசுற சென்ற. என்னடா பேசுறத கேட்டு எல்லா பையன் நின்றுகிட்டு இருக்கீங்க? போகடா வெளியில. போகதான் நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற? ஒழுங்கா இருக்கிறதுனா இரு, இல்ல இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போ. கால ஓட்டம் இருக்குதே, அது காட்டாற்று வெள்ளத்தை போன்றது. எதிர்த்து நிக்கிறதெல்லாம் இருந்த இடம் தெரியாம அடிச்சுட்டு போயிடும். நீ ஒண்ணு அணகட்ட வேண்டாம், போடா வெளியே, போ வெளியே. உழைப்பவர்கள் பக்கம் சேர்ந்து உழைக்கிறேன், பட்டினி கிடப்பவர்களோடு சேர்ந்து நானும் பட்டினியை சுவைக்கிறேன். இடிக்கும் புயலுக்கும் ஈடு கொடுத்து புத்துலகை, புதிய சமுதாயத்தை உருவாக்கப் போகிறேன். ஜாதி வெறி தலைக்கேறி திரியும் பித்தர்களுக்கு தெளிவுண்டாக்கப் போகிறேன். மனிதரை மனிதர் பிரித்து வைக்கும் வடமையை, தீண்டாமை கொடுமையை கொளுத்தி சாம்பலாக்க இதோ புறப்படுகிறேன். சம்பந்தி, நம்ம வியாபாரம் ஓஹோன்னு நடக்குது. உங்க வியாபாரம் எப்படி? என் வியாபாரத்துக்கு அடிப்படையே தைரியம் தான். அது ஒண்ணு இருந்துட்டா எதை வேணும்னாலும் போட்டு புரட்டலாம். இப்ப எதை போட்டு புரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? திரைகடலோடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. அது போல என் வியாபாரம் கடலை தாண்டி தான் நடந்துட்டு இருக்கு. பெரிய வியாபாரம் தான். சாப்பிடுங்க. அருண், என்னடா கத்தியோட விளையாட்டு? சம்பந்தி, அவர் கத்தியோட விளையாடல, அவரோட வீரத்தை காட்டுற. சம்பந்தி, ஏது இந்த கத்தி எல்லாம்? பீமாப்பூர் மகாராஜா உபயோகிச்ச கத்திகள் இதெல்லாம் சீப்பா விலைக்கு வந்தது. மாமா வாங்கி போட்டாரு. ஹலோ மாமா, எப்ப வந்தீங்க? நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. நீ சௌக்கியமா இருக்கியா? வெரி மச். அப்பா, கேவல் பிரதர்ஸ் கிட்ட இருந்து போன் வந்தது. நான் ஆர்டர் கொடுத்த நெக்லஸ் செட் ரெடியா இருக்கான். செட்டை கொண்டாந்து கொடுத்துட்டு பணத்தை கேஷா வாங்கிட்டு போயிடுங்க. எங்க அப்பா கிட்ட பிளாக் மணி தான் இருக்குன்னு சொல்லுங்க. என்னப்பா அடடட? என்னம்மா இது? பணத்தை பத்தி பேசினா கருப்பு வெள்ளை சிவப்புன்னு கலரை பத்தி பேசுறீங்க. நீங்க தானப்பா சொன்னீங்க என்கிட்ட ஒயிட்டே கிடையாது, பிளாக் தான் இருக்கு. திருப்பி திருப்பி பிளாக் பிளாக் பிளாக். எனக்கு விரோதிகள் வெளியில இல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கு. சரி விடுங்க, நமக்குள்ளதானே பேசிக்கிறோம். ஏன் சம்பந்தி, பிளாக் எவ்வளவு? சம்பந்தி, ஏன் வயிற்றத்துல கொட்டிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாமா கிட்ட ஒரு 32 லட்சம் தேவை. நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? சாப்பாடு எப்படி? இல்ல மாமா, அந்த பிளாக்க பத்தி ஒரு முடிவுக்கு வந்து பெரிய முக்கியமான விஷயம். ஆளோடு மாப்பிள, சாப்பாடு எப்படிமா? சாப்பாடு ரெடிப்பா. ஐயா, உச்சி வெயில் ஆயிருச்சுங்க. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. ஒரு 5 நிமிஷத்துல சாப்பாட்டை முடிச்சிட்டு வந்துட்டுங்களா? அதெல்லாம் முடியாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. சரிங்க ஐயா, ரொம்ப தாகமா இருக்கு. 1 ரூபா தண்ணி குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். தயவு செய்து. சரி சரி, போயிட்டு வா. ஏய், இங்க வா, இந்த கோட்டை கொஞ்சம் சரி பண்ணு.
இல்லையா ஐயா அடிக்காதீங்க ஐயா ஐயா அடிக்காதீங்க அம்மா ஐயா அம்மா அம்மா ஐயா நான் ஒரு தப்பும் பண்ணலீங்க பசி தாங்க முடியலீங்க அதனாலதான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போயிட்டு இருக்கேன். அங்க என்னடா கலாட்டா? உழைப்பம் உயரணும், அவன் வாழ்வு செழிக்கணுங்கிற சிறப்பான கொள்கையுடைய சாதாரண மனிதன். என்ன தத்துவம் பேசுற? இது தத்துவம் இல்ல, உருவாகிட்டு வர எதிர்கால சரித்திரம். சரி சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? இந்த ஏழைக்கு நியாயம் கேட்க. ஓஹோ, அவனுக்காக பறந்து பேச வந்திருக்கியா நீ? உங்க பதிலை தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். இந்த பாருங்க, உங்க ஆடம்பர வாழ்க்கைக்காக தன் உழைப்பை உங்களுக்கு எல்லாம் சாதனமா எழுதி கொடுத்திருக்கானே, இந்த எழுதின பாருங்க. உங்களை எல்லாம் செல்வத்தை மிதக்க விட தான் சேர்த்த பொண்ணு கிடக்கிறானே அந்த ஏழையை பாருங்க. வறுமையை தான் சுமந்துக்கிட்டு நீங்களாம் சுகம் அனுபவிக்க தன் ரத்தத்தை வியர்வையா உங்க காவில ஓட விடானே அந்த பரிதாபத்துக்குரிய ஜீவன் நல்லா பாருங்க. அவன் எந்த செய்யக்கூடாத குற்றத்தை செய்தான் இப்படி மிருகத்தமா அடிச்சீங்க. அவன் திருடனா? எதை தேடினான்? உங்க சொத்தையா, சுகத்தையா, சொகுசான வாழ்வையா, எதையா தேடினான்? மான ரக்கம் இல்லாம அவன் சோத்தையை திருடி இருக்கிறான். இல்ல, ராத்திரி பகல்னு பார்க்காம வெயில உருகி மழையில கரைஞ்சி உங்க வசதி பெருக்க பாடுபடானே அந்த தொழிலாளி. அவனுடைய ஓயாத உழைப்புக்கு அவன் எதிர்பார்க்க கூலி என்ன செய்வா? ஒரு கவனம் சோறு. அது கூட அவனுக்கு கிடைக்காத போது தன் பசியை தெளிச்சிக்க கேவலம் அந்த சப்பாத்தி எடுக்கிறது குத்தம் இல்ல, திருட்டு இல்ல, அது அவன் உரிமையும் கூட. நீ அதிக பிரசங்கித்தனமா பேசுறத நாங்க கேட்க தயாரா இல்ல. வெளியே போறியா இல்லையா நீ? நான் நினைச்சதை சாதிக்காம இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். டேய், யாராங்க உன கழுத்தை பிடிச்சி வெளியில? நான் எரிய நெருப்பு, என்னை யாரும் நெருங்க முடியாது. ஓஹோ, இரு வர. நெருங்கா நீ தாங்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்தை இப்பவே ஏற்படுத்திக்க விரும்பினா நான் தயார். டேய், இனிமே உன்னோட இந்த துப்பாக்கி தான் பேசும். அப்பா என்னப்பா இது? நெல்லுமா, இவன் உயிர் என் கையாலதான் போகணும் இருந்தா நீ எப்படி தடுக்க முடியும்? ஐயா பெரியவரே, இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். துப்பாக்கியால் சுடப்பட்ட அனுபவம் எனக்கு ஏற்கனவே உண்டு. என் மேல ஒரு சிறு துரும்பு போட்டாலும் விளைவு என்ன ஆகும் தெரியுமா? சம்பந்தி, என்ன இது ரகல? போங்க, ரிவால்வரை உள்ள வச்சுக்குவாங்க. உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கா இந்த ஏழை அந்த நாற்காலில் உட்காரணும், உங்களை போல அவனுக்கு மேஜையில சாப்பாடு பரிமாறணும், அதை ரசிச்சு வயிறாக சாப்பிடணும். இப்ப எனக்கு இதுதான் வேணும். இவன் நாற்காலியில் உட்காரணுமா? மேஜ மேல சாப்பாடா? ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருங்களேன். என்னங்க, அவரை இந்த நாற்காலியில உட்கார வைங்க, நானே பரிமாறேன். உங்க தாயுடத்துக்கு நன்றிம்மா. பசியோடு இருக்கிற ஒருத்தன் சாதத்தை அள்ளி அள்ளி அனுபவிச்சு சாப்பிடறத பார்க்கும்போது கல் மனசு கூட கரைஞ்சு போயிடுமா. பாயா சித்தத்தா போட்டிருக்க? ஆமா. இறந்துட்டானா? இல்ல, பத்தினிங்கிற நரக வேதனையிலிருந்து அவன் விடுதலை பெற்றுத்தான். உங்க முதலாளி பக்கத்தினுடைய கணக்குப்படி
ஒரு படி சோத்துக்கு என்ன விலை தெரியுமா? ஒரு உழைப்பாளியினுடைய உயிர். நாய்க்கு வீசி எறிகிற எச்சல் நிலையில் இருக்கிற மிச்சல் சோறு கூட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான என் உடன்பிறப்புகளுக்கு கிடைக்கிறதா? நாம் வாழறது இந்த சமுதாயத்தில் இல்லை, பாலைவனத்தில். நாம் வசிக்கிறது மனிதர்கள் மத்தியில் இல்லை. அதற்காக